பட்டுமா யூதாஸை குறித்து நம்ம சண்டே சர்வீஸில் மெசேஜ் கொடுத்தாங்களே, அது என்னென்னு ஞாபகம் இருக்கா? ஐயோ நிறையா பாயிண்ட் இருக்கே. அவன் ஆண்டவர் கூடவே இருந்தோம், ஆண்டவரை பற்றி சரியாக தெரிஞ்சுக்காம இருந்தான். அந்த பெண் தைலத்தை எடுத்து ஆண்டோட கால்களில் பூசும்போது அது ஆண்டரை துதிக்கிறதா கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அவன் அதை ஏழை மக்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணான். விச் மீன்ஸ் அவன் ஆண்டரை துதிக்கிறத அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை. பணப்பை என்னவோ அவன் கையில் தான் இருந்துச்சு, ஆனால் அங்கே அவன் ஏழை மக்களுக்காக அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தான். ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், ஆண்டரை முத்தத்தினால காட்டி கொடுத்தான். முத்தம் கொடுத்துட்டு இவரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னான். அது என்னவோ உண்மைதான். ஆண்டை நம்ம இறுக பிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாயும் அர்த்தம் உள்ளதாயும் மாறும். அவன் ஆண்டரை காசுக்காக தான் காட்டி கொடுத்தான், ஆனால் அந்த காசில் ஒன்று கூட அவனுக்கு பிரயோஜனப்படலை, எல்லாமே கீழே தான் கிடந்துச்சு. வெளிப்படுத்தல் 21:14 நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அப்போது 12 அப்போஸ்தலர்கள் பேர் பரலோகத்தில் அந்த பில்லர்ஸில் இருந்துச்சான். அப்படி பார்க்கும்போது யூதாஸ் அதை இழந்து போயிட்டான். அதை யாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மத்தியாஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அப்போது வெளிப்படுத்தல் 3:11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போது நம்மளோட கிரீடத்தை யாராவது எடுக்க முடியும். ஸோ நம்ம அதை இழந்து போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அன்னைக்கு கற்றுக்கிட்டோம். யூதாஸை குறித்து இன்னும் ஃபுல் மெசேஜ் உங்களுக்கு பார்க்கணுன்னா ஹஜ்ஜிசி அஃபிஷியல் சேனலில் இந்த ஃபுல் வீடியோ இருக்குது. நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். காட் பிளஸ் யூ.